உங்கள் ஃபிக்ஷன் வெளில நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வி அண்ட் ஜெமினாவோட மினி சீரிஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட் 3 தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹோபியோட என்கேஜ்மெண்ட்டை சாக்கா வச்சு நீங்களும் தியாகம் அடிக்கிற லொட்டிக்கு அளவே இல்லாமல் போச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்த்துக்கிட்டதுனால ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு தனியாக கிடைச்சா கூட பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ கும்பலில் நின்னா கூடவும் அந்த ஐ கான்டாக்டு, தென் ஐ லாங்குவேஜஸ், ஸோ அப்படியே ரொம்ப அழகாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே போகவே அந்த பக்கம் இன்னும் 2 ஜீவன் தூரத்துலேருந்தே தான் காதலிச்ச பொண்ணுங்களை பார்த்துட்டு அப்படியே ஏங்கிட்டே நின்றுட்டுருக்கு. இப்படியே 2-3 நாள் ஓடவே என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் ஈவினிங் இப்போ வீட்டில் எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்து நாளைக்கு வர கெஸ்ட்டுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஜோமும் ரூமில் உட்காந்துட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே தேயோங் வந்து வெளியே கேட்டுக்கிட்ட நின்று ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் இருக்குது. இப்போ ஹாலில் தேயோங்கோட அம்மா, அதான் நம்ம வெளியே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அதுவே போதும், எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் மம்மி என்ன தான் நம்ம வெளியே வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல, நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக நம்மளே பண்ணிக்கலாம்ல. ஸோ ஏதாவது சும்மா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகவே இப்போ நீங்களும் ஜோவும் அப்படியே வெளியே வந்து அந்த கேங்கோட உட்காடுறீங்க. என்ன டாபிக் போய்ட்டுருக்கு, என்ன கதை அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணலான் இருக்கோம், ஆனால் என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, அம்மா நீ காஜு கட்லி பண்ணுவியே சூப்பராக, இப்போ சமாதியாக பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை இறங்க பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு, என்ன என் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க அதனால தான் சொன்னேன், பிடிக்கலன்னா விடுங்க அப்படின்றீங்க. இப்போ தியாவோட அம்மா, இங்கே இருக்கிற லேடிஸில் யார் யார் என்னென்ன நல்லா பண்ணுவாங்க நல்லா தெரியும், நீங்கள் எதுக்காக இந்த ஐட்டமை சொல்கிறீங்கன்னு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இழுக்கிறீங்க. நடிக்காத என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜோவும் உங்களை சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கா. பிகாஸ் அங்கே தேயோவுக்கு காஜு கட்லின்னா ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால தான் நீங்களும் அதை செய்ய சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ ஜோ அப்படியே தேயோங்கோட அம்மா கிட்ட, ஆண்டி ஃபங்க்ஷனை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அம்மா வீட்டிலன்னு சொன்னாங்க, டெரஸ்லையா இல்லை கார்டன்லையா அப்படின்னு கேட்குறா. ஸோ அவங்க, இல்லைடா இங்கே ஹாலில் தான், வெளியே பண்ணிவிட்டு அப்புறம் மழை ஏதாவது வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹால்லையா, ஹால் போதுமா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவங்க, நம்ம ஹால் பெருசாக தானே இருக்குது, இது போதும், நிறைய பேரெல்லாம் ஒன்றும் வரல, ஹோபி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்கான், தேவாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கான், அப்புறம் அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கா, அப்புறம் நம்ம ஃபேமிலி, பொண்ணு வீட்டில் கொஞ்சம் பேர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே அப்படின்றீங்க. அப்போ ஜோ, ஆண்டி ஹால்னா ஓகே தான், ஆனால் டெக்கரேஷன் எதுவும் இல்லாமல் ரொம்ப எம்டியாக இருக்குது, ஏதாவது டெக்கரேட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்றா. ஸோ அவங்களும், சொல்லியிருக்கேன், டயோங்கிட்ட ஃப்ளவருக்கு சொல்லியிருக்கேன், அவன் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னான், என்னாச்சுன்னு தெரில, நீ போய் கேளு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் எழுந்திரிச்சு தியோங்கிட்ட போகிறா. அப்போ நீங்களும் அப்படியே அவள் கூடவே போகிறீங்க. இப்போ ஜோவும் நீங்களும் அப்படியே வெளியே போகிறீங்க. அப்போ ஜோ, தயோ சொல்லி என்ன அப்படின்றான் ஃபோனை பார்த்துட்டு. ஆண்டி ஏதோ ஃப்ளவருக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்களாமே, பண்ணிட்டியா, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போவே ஈவினிங் ஆகிடுச்சு, டெக்கரேட் பண்ணணுன்னா டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டேன்டி, வந்துட்டு இருக்கு, ஆனால் சரியாக அட்ரஸ் அவங்களுக்கு தெரியல, அதான் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்றான். அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு யதார்த்தமாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த பில்டிங் மேலே, அதாவது வீட்டுக்கு மேலே வந்துட்டு குட்டி அந்த லைட்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருக்காங்க. பட் அது காற்றுக்கு ஆடி ஒன்றோட ஒன்று சிக்கி ஒரு மாதிரி ரொம்ப கொசன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு, டே அண்ணா அதை பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு, ஈவினிங்காக லைட்டு போட்டால் அதை பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும், இந்த மாதிரியாடா ஒர்க் பண்ணுவீங்க, பார்க்குறதையும் உருப்படியாக பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜோ திட்டிகிட்ருக்கா. அப்போத்தையும் அவங்க அப்படியே மேலே பார்த்துட்டு, சாரிடி அது ஏதோ அவசரத்தில் போட்டு வந்துட்டேன், நீ போய் கொஞ்சம் அதை சரி பண்ணி விட்டுறேன், இங்கே நான் ஆர்டர் வந்துச்சுன்னா வாங்கி வைக்கணும், ப்ளீஸ் அப்படின்றான்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயன கூப்பிட்டுட்டு நீங்க மாடிக்கு போறீங்க. தென் மேல இருந்துட்டு நீங்க 2 பேரும் அத வந்து கரெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஒண்ணு ஒண்ணா அப்படி பிரிச்சு விட்டு கொஞ்சம் கேப் ஓட அத போட்டுட்டுருக்கீங்க. இப்போ கீழ ஒரு பைக் வந்து நிக்குது. அதுல 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. பின்னாடியே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல வந்து ஒரு 7, 8 பேஸ்கெட்ல ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ ஓகே ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு போட்டுட்டு சீக்கிரமா நம்ம போய் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு வயன்கிட்ட பேசிக்கிட்டே அதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பைக்ல இருந்த ஜிமினாவும் அண்ட் கெவினோட பிரதரும் இறங்குறாங்க. ஆக்சுவலி ஜிமினாவும் தயங்கும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட். இப்போ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படி மீட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மீட்டப் ஆகி, ஜாயின் ஆகி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ டெயோங் வந்துட்டு அவன்கிட்ட தான் இந்த மாதிரி அட்ரஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்குதுடா. ஏதோ பிரச்சனை போல. அவங்கள கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் ஜிமினா கிட்ட. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஃப்ளவர் பேஸ்கெட்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கெவினோட பிரதர் அப்படியே சும்மா நெளிச்சு விட்டுட்டே மேலே பார்த்தா, நீங்களும் வயனும் அப்படியே வந்து நின்னுட்டு அத கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே அந்த கையெல்லாம் தட்டி விடுவோம்ல, முடிச்சுட்டு "சரி ஓகேடி நான் போய் அந்த ஸ்விட்ச போடுறேன். எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச போட்டு விடுறதுக்காக உள்ள போறா. இப்போ அப்படியே கீழ ஜிமின் "சரி மச்சான் பார்த்துக்கோ. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுரு. நாளைக்கு வந்து நாங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிடுறோம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பிரதர் அப்படியே கூப்பிட்டு "வாடா போலாம்" அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஸ்டெப் வைக்கிறான். அப்போ தயோங் "டேய் என்ன விளையாட்டா? அவ்வளோதான் மவனே. இவ்வளோ இது வந்திருக்கு. மனசாட்சியே இல்லாம விட்டு போறீங்க பார்த்தீங்களா? நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸாடா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஈன்னு பல்ல காமிச்சுட்டே திரும்பி நிக்க, "டேய் மாப்பிள்ளைக்கு பிரதர்டா நீயு. நீ தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும். டேய் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ்டா நீங்கலாம். நீங்களும் அப்போ ஹெல்ப் பண்ணணும்டா." அப்படின்ற மாதிரி தேவங் சொல்லிட்டு இருக்க. இப்போ கெவினோட பிரதர் வந்துட்டு அப்படியே மேலே பார்க்குறான். நீங்க நின்னுட்டுருக்கீங்க. "மச்சான் டேய் பிங்க் சைக்கிள்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினாவோட ஷோல்டரை உழுக்கவே அவன் அப்படியே எங்கடா எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்க மேலே பாயிண்ட் பண்ணுறான். ஸோ ஜிமின் அப்படியே மேலே பார்க்க இப்போ கரெக்டாக லைட் ஆன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த லைட்டிங் ஒர்க்ஸுக்கு மேலே நின்றுட்டுருக்கீங்க அழகா. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பிஜிஎம் எல்லாம் ஓடவே அப்படியே பல்ல காமிச்சிட்டு டேய் ஒர்க்கு தானே நான் பண்ணி தரேன்டா. இவன் கிடக்குறான்டா. இவன் போயிட்டு போறான். நான் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு 2 பேஸ்கெட்ட தூக்கிட்டு உள்ள போயிடுறான் ஜிமின். அட பாவி! உன் கூட வந்ததுக்கு இதுவும் எனக்கு வேணும். இதுக்கு மேலேயும் வேணும்டா. அப்படின்ற மாதிரி அவன் மைண்டு வாய்ஸு. ஸோ அவனும் சரின்னு சொல்லிட்டு 2 பேஸ்கெட்ட தூக்கிட்டு உள்ள வரான். இப்போ தேயோங் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷோல்டர் ஒரு மாதிரி உழுக்கும்ல அந்த மாதிரி இது பண்ணிட்டு அவனும் ஒரு 2 பேஸ்கெட்ட தூக்கிட்டு உள்ள வந்துடுறான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமா சேர்ந்துட்டு இப்போது அதை வந்து அந்த பூவெல்லாம் வந்துட்டு தொங்க விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு உங்களை தான் கண்ணு தேடிக்கிட்டே இருக்கு. எப்படா வருவா எப்படா வருவான்ட்டு. ஸோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டே அப்பப்போ அந்த அப்ஸ்டரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ வயன் அண்ட் ஜோ 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே கேஷுவலாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ கீழே வந்ததுமே தயோங் வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருந்து அதை அப்படியே எடுத்து கட்டிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அந்த பேஸ்கெட் கிட்ட போய் நின்றுக்கிறீங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதை வாங்கி வாங்கி கட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜோ அவள் ஒரு பேஸ்கெட் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பில்லர்ஸ் இருக்கும்ல அதிலெல்லாம் வந்து நம்ம சுற்றி கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி அழகாக அவள் ரசித்து பண்ணிகிட்ருக்கவே இங்கே ஜிமினுக்கு தூரத்துலேருந்து அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி ரசித்து ரசித்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாயின் ஆகி அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணால் அது ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக போகும். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ எதார்த்தமாக ஹோபி ஃபோன் பேசிக்கிட்டே உள்ள வர தேயோங் டேய் இங்கே வாடா அப்படின்றான். இப்போ ஹோபி ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு என்னடா அப்படின்றான். டேய் உனக்கு தானே உட்காந்து எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்கோம். இனிமேல் என்ன ஹாயாக சுற்றிட்டுருக்க இந்த பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல கட்டி வச்சது அந்த லென்த்தாக தொங்குற மாதிரி இருக்கும்ல அதை அப்படியே தூக்கி அடிச்சிடுறான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு முறைக்கவே போய் கட்டுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான்.
ஸோ அவனும் போயிட்டு அதெல்லாம் வந்து பார்க்கவே, மாப்பிள்ளையே வேலை வாங்கியாச்சா அப்படின்ற மாரி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஸோ அது மாரி ஹாப்பியா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே டைம் போகுது. ஒரு 8:30 கிட்ட ஆயிடுது. மொத்தமா எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சென்டர்ல வந்து நின்னுட்டு சுத்தி பார்க்குறீங்க. வீடியோ ஒரு மாதிரி அழகா இருக்கு. ரொம்ப க்யூட்டா அழகா இப்போவே அந்த ஃபங்ஷன் மோட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃபிங்கர்ஸ் எல்லாம் எல்லாரும் காமிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கவே, அப்போது ஜிம்மனும் கெவினோட பிரதரும் சரிடா நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகவே, இப்போ தேவங்களோட அம்மா டேய் ஜிம்மன் வா சாப்பிட்டுட்டு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இங்கே தானே சாப்பிட போகிறோம் அப்படின்றான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது பாய்ஸ் எல்லாரும் அப்படியே உட்காடுறாங்க. அதாவது ஜிமின், தேயோங், அப்புறம் கெவினோட பிரதர், அப்புறம் ஹோபி, உங்கள் அப்பா, அங்கிள் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே கீழே இருக்கிற அந்த பேஸ்கெட் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூம் போக போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா ஜோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ தான் ஜிமினுக்கு உங்கள் நேமே தெரியுது, ஜோ. ஜிமன் வித் ஜோ நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சைடு கண்ணில் அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே கிட்டே போயிட்டு என்னம்மா அப்படின்றீங்க. கிச்சனில் ஒரு ஒயிட் கலர் பெரிய பவுல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வா. சரி. பார்த்து எடுத்துகிட்டு வாடி கீழே போட்டுறாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. அதில் வந்து ஏதோ ஃபுட்டு இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து டப்புன்னு அந்த டேபிள் மேலே வைக்கிறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன். பரிமாறடி அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் வேறு ஏதோ சம்திங் பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பிளேட்லேயே வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமினாவோட பிளேட்டில் வைக்கும்போது தான் அவன் ஃபேஸையே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, என்ன இவனா அப்படின்ட்டு. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு அடுத்த பிளேட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ என்ன இவ கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கவே அவன் பாட்டுக்கு உங்களை திங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்பப்போ. ஸோ நீங்களும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடகடன்னு ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஓ அப்படியா, இர்ரி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் நக்கெல்லாம் சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தேவங்கிட்ட கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்புறான். இப்போ நீங்களும் ரூமில் உட்காந்து சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் ஆண்டியும் உள்ளே வராங்க. ஸோ அவங்களும் உங்கள் கூட ஜாயின் ஆகி ஏதோ பேசிகிட்டு இருக்கவே எதார்த்தமா சரி நாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்களும் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறீங்க. என்னடி இது அப்படின்றாங்க. ஃப்ராக் ஆண்டி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஃபங்க்ஷன்னா அழகாக லட்சணமாக புடவை கட்டுங்கடி, என்னடி இது அப்படின்றாங்க. ஐயய்யா அதெல்லாம் வேணாம் உட்கார முடியாது, நடக்க முடியாது, ஐயோ பெரிய தலைவலி, அவந்து போச்சுன்னா அவ்வளோதான், எனக்கெல்லாம் சரி பண்ணவே தெரியாது அப்படின்றீங்க. ஃபங்க்ஷன் வீட்டில் தான் நடக்குது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டப்புன்னு ரூம்குள்ளே போயிட்டு அதை சரி பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என்னடி வெளியே போனால் தான் கட்டி தொலைய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே இப்போ ஃபங்க்ஷன் வச்சாலும் இதுக்கும் ஒரு சாக்கு சொல்கிறீங்க. கொன்னுடுமை பார்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து தரேன், நாளைக்கு அதை தான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஐயோ ஆண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே முடியவே முடியாது, நீங்கள் ஹோபி ஃபங்க்ஷனில் நீங்கள் புடவை கட்டி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்துருக்கவே அவங்க கொஞ்சம் நேரத்தில் ரூம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க. அழகாக இருக்குது, ஒரு மாதிரி சில்க் சாரீ மாதிரி இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. அதுக்கு எல்லாமே செட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க போல். பார்க்கவே ஒரு மாதிரி கார்ஜியஸாக அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சிடுறீங்க. சரி ஓகே காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஜோ, அம்மா, ஆண்டி, அப்புறம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது உங்கள் அம்மாவும் தேவங்களோட அம்மாவும் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு பரிமாறணும்ல, நீங்கள் வந்து எங்களுக்கு பரிமாறுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அது ஒரு ஃபன்னியான ஃபேமிலியாக வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. ஸோ இப்போ அப்பா, அங்கிள், தேவ் அண்ட் தென் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தியோங் வந்து உங்களுக்கும் ஜோவுக்கும் சேர்த்தாப்புல வந்து எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போ எல்லோரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நிறுத்துறீங்களா, இப்போ நான் எஞ்சி போயிடுவேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. பட் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இவங்க பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்து கடுப்பாயிட்டு வாய் மூட்றி
எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னா, "நீயும் சிரிப்பியா?" அப்படின்றா. இப்போ உங்களுக்கு இன்னும் சிரிப்பா வருது. நீங்க அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க அவன பார்த்து. பையன் அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி கம்முன்னு ஆயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுடுறீங்க. இருந்தாலும் அப்பப்போ அந்த ஓரக்கண்ல பார்த்து சிரிப்போம்ல, அப்படிலாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் சீக்கிரமா எழுந்து ஒவ்வொருத்தரா வந்து ரெடி ஆயிட்டு பேரா ஒவ்வொரு ரூம்லேருந்து வெளிய வராங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அம்மா, அப்பா அவங்க ஒரு பேரா வந்து அழகா ட்ரெஸ் பண்ணி வராங்க. தென் அங்கிள், ஆன்டி, அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, அப்புறம் சித்தப்பா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேரா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவுமே பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்கு. ஸோ எல்லாருமே ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்காங்க. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இப்படி இருக்கவே நீங்களும் 2 பேரும் எழுந்து கிளம்பிட்டு உங்களுக்கு வந்து அந்த புடவலாம் கட்டவே தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எதேதோ சுத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க அம்மாவும், ஆன்ட்டியும் உள்ள வந்துட்டு உங்க 2 பேருக்கும் அதெல்லாம் கட்டி விட்டுட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிட்டுருக்கு. பிகாஸ் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கட்டிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் தயோங் அண்ட் ஹோபி வந்து ரெடி ஆயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுமே அழகா ரெடி ஆகி கீழே வந்து ஹாலில் எல்லாருமே அசெம்பிள் ஆகி நின்றுட்டுருக்காங்க. இப்போ தயோங்க்கு உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம், ஆசை. அப்போ கரெக்டாக தயோங்கோட ஷோல்டரில் ஒரு கை வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா ஜெமினா. ஸோ ஜெமினா காலையிலே வந்தாச்சு. இப்போ அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் தயோங்க்கு கண்ணு உங்கள் ரூமில் அலப்பாயுது. ஸோ ஜெமினுக்கும் அதே தான். அவனுமே இப்போ உங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கே காணோம் இவளை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாமல் அவனுங்களையே ஒரு மாதிரி பேசி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த ரூமை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ 2 பேரும் அப்படியே ஆர்வமாக பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் ஆன்ட்டியும் அம்மாவும் வெளியே வராங்க. இப்போ 2 பேருக்குமே பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. 2 பேருமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு வேறு பக்கம் பார்த்துட்டு நிற்கிறானுங்க. ஸோ 2 பேருமே ஒரே மேட்டரில் தான் நிற்கிறானுங்க அப்படின்றது அவனுங்களுக்கே தெரியலை. ஸோ ஒருத்தன் இன்னொருத்தனை சமாளிக்கிறான், அவன் இவனை சமாளிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி பேசி பேசி போயிட்டு இருக்கவே இப்போ மறுபடியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் வரீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவங்கள பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க 2 பேருமே. இப்போ தயோங்கும் ஜெமினும் அப்படியே வெச்சக்கன் எடுக்காமல் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஜோ அதை கவனிக்கல. பட் அயன் கவனிச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஐஸை விங்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி அவள் வந்து அந்த பாடி லாங்குவேஜில் கேட்குறா. ஸோ தயோங் அதுக்கு நோ ரியாக்ஷன்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அதையும் இப்படி பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷைனஸ் ஆகுது. ஸோ சீக்ஸ்லாம் செவக்க ஷை ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ தயோங் விட்டா அப்படியே ஓடி வந்து கடிச்சிருவான் போல் அவங்க சீக்ஸ். அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் தயோங்க வெறுப்பேற்றுற மாதிரி அவன் முன்னாடி அப்படி இப்படின்னு நடக்கிறது அது என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இருடி தனியாக மாட்டுவல்ல அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜெமன் பாவம் அவன் அவ்வளோ அட்மையர் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா தானே அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான்றதே தெரியும். நீங்கள் அவனை பார்க்கக்கூட இல்லை. உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு அண்ட் தென் கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் போகவே இப்போது எல்லாருமே வந்து ஒன்றா ஹாலில் அரேஞ்ச் ஆகுறாங்க. தென் பொண்ணு வீட்டிலேருந்தும் வராங்க. ஹோபியையும் அந்த பொண்ணையும் உட்கார வச்சு சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போகுது. ஒரு மாதிரி அழகாக எல்லோரும் கூடி ஒன்றா நின்று அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஹோபியை வந்து கிண்டல் பண்ணுறது, தென் அந்த பொண்ணு வச்சு ஒரு மாதிரி கலாய்க்கிறது இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அவங்க வீட்டு சைடில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தயோங்கும் ஜெமினாவும் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் மொபைலில் கிளிப் பண்ணிட்டு இருக்காங்க. சைட் பை சைடு உங்கள் 2 பேரையுமே அவங்க மொபைலில் வந்து கிளிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கேஷுவல் லுக்ஸ் அண்ட் தென் அந்த பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் 2 பேருக்கும் அது தெரியவே தெரியாது பாவம். நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு அந்த ரிங் சேஞ்சிங் மூமெண்ட்டும் நடக்குது. ஸோ எல்லாருமே பயங்கரமாக வந்து ஹாப்பியாக கிளாப் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக போகுது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலி என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக முடியுது. இப்போது உங்களோட மம்மி உள்ளே இருந்து காஜு கட்லி எடுத்துகிட்டு வந்து தராங்க எல்லாருக்குமே. நீங்கள் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு சரி ஓகே ரொம்ப பல்ல காமிக்காது அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
இப்போ வந்து ஆன்டி உங்ககிட்ட கூப்பிட்டு, "பையன் என்னோட ரூம்ல கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. பெட் மேல தான் இருக்கும். அத எடுத்துட்டு வரியா? நான் மறந்து வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில இந்த காஜு கட்லி எடுத்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே போறீங்க. ஸோ ஆன்டியோட ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ எடுத்துட்டு திரும்பும்போது தியாங் வந்துடுறாரு. ஸோ நீங்க அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. தியாங் வந்து அப்படியே உங்கள அட்மையரா பார்த்துட்டே வரான். "என்ன இந்த பக்கம்?" அப்படின்றீங்க. ஸோ தியாங் அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு அப்படியே ஹிப்ப நல்லா கிரிப் பண்றான். வந்த உடனே ஆரம்பிக்காத தியாங். விடு. கீழ ஆன்டி என்ன கூப்பிட்டாங்க. நான் போறேன். ஏய் எப்படி இருக்க தெரியுமா? செம்மையா இருக்குடி. யூனிஃபார்ம்ல பார்த்தா பையனா இது? அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாரி ஷை ஆயி சிரிச்சுட்டே அவன அப்படியே மேல எம்பி பார்க்குறீங்க. ஏய் என்னடி இப்படி இருக்க? சத்தியமா சொல்றேன்டி. இந்த புடவையில யார்கிட்டயாவது போய் நின்னுட்டு நீ ஸ்கூல் போணுன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான். அப்படி இருக்க தெரியுமா? அப்படிங்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. டக்குனு நீங்க அவங்க வாயில கை வச்சுட்டு, போதும் தியாங். நீ நீ பேசுறதே சரியில்ல. நான் கீழ போறேன். ஆன்டி என்னை தேடி அப்புறம் மேல வந்துருவாங்க. மாட்டிக்காத. போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவங்க ஹிப்பை அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறீங்க. அவன் மறுபடியும் உங்கள் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, உன்னை விடுறதுக்கு மனசே இல்லை. அப்படியே இங்கே இழுத்து போட்டு அப்படிங்கிறான். டக்குன்னு நீங்கள் அவன் வாயில் கவிச்சிட்டு சூசு ஆளை பாரு எப்படி பேசுகிறா, விட்றா என்ன முதல்ல அப்படின்றீங்க. அவன் அப்படி சிரிச்சிட்டு, ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, இப்படிலாம் புடவை கட்டிட்டு வந்தேன்னா அப்புறம் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன்டி சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சிரிச்சிட்டே அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஓடிடுறீங்க. சத்தியாங்க அப்படியே அவனோட லிப்ஸை ரப் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். ஹேரை ஒரு மாதிரி அந்த க்ரிப் பண்ணிட்டு நிற்பான்ல அந்த மாதிரி. ஸோ அப்படியே வந்து நீங்கள் கீழே போய் ஆண்டிக்கிட்ட வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்றீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஸ்லோவாக அப்ஸ்டேரில் இறங்கி வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் லிப்ஸை வந்து ரப் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அப்பப்போ வந்து குட்டி குட்டி அந்த ஐ கான்டாக்ட்டு அண்ட் அந்த ஐ லாங்குவேஜஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அவன் ஒரு மாதிரி பிச்சு திங்கிற மாதிரி உங்களை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகவே நீங்கள் உங்கள் மொபைலில் தயவுக்கே தெரியாமல் அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தென் ஒரு மாதிரி சிரிக்கும் போதெல்லாம் அழகாக அதை கிளிப் பண்ணிகிட்டு இருக்கவே டப்புன்னு இப்போ மொபைலை பிடிங்கிட்டு ஓடுறா. ஏய் நில்லுடி, அதை கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அவளை துரத்திட்டு போகிறீங்க. அவள் அப்படியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இர்றி அண்ணா கிட்ட போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோனை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே துரத்திட்டே போகிறீங்க. டப்புன்னு இப்போது அவளோட ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகவும் அங்கே ஜெமினா அவன் கேஷுவலாக வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரவும் நீங்கள் பொட்டுன்னு அவன் மேலே போய் விழுந்துடுறீங்க. போன ஃபோர்ஸுக்கு அப்படியே லிப் லாக் தான். ஸோ ஜெமினா அப்படியே ஒரு மாதிரி திகைச்சு போய் உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே ரொம்ப ஐஸ் எல்லாம் வியர்டாக விரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க. இன்னுமே லிப் லாக் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஓனி வந்து விழுந்ததுனால கொஞ்சம் ஃபோர்ஸாக விழுந்திருப்பீங்க. ஸோ அந்த டோரிலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ளே தள்ளி தான் விழுகுறீங்க. இப்போது ஜெமினா வந்து நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ காலாலே ஏற்றி அந்த டோரை லாக் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே உங்களை தான் நான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அதை இன்னும் லாங் ஆக்கிட்டே இருக்கான். ஸோ டப்புன்னு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிட்டு எழுந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே எழுந்துக்கிறான் சிரிச்சுக்கிட்டே. இப்போ வந்து இது ஒரு ஆக்சிடெண்ட், அதுவும் நீங்கள் பண்ண ஆக்சிடெண்ட். ஸோ உங்களால் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ அவன் வந்து மோதினானா நீங்கள் காய்ச்ச மூச்சன்னு திட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் தானே விழுந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் சமாளிச்சாக்கணும். அப்போ ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கால் தடுக்கி விழுந்துட்டேன், சாரி, இதை இப்படியே மறந்துடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்து விழுந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு போகிற? சாரி சொன்னால் சரியாகிற விஷயமா இது? இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் வேணும், நான் பண்ணேன், தெரியாமல் தானே ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இது என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா? என்னோடய ஃபஸ்ட்டு லவ்வருக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுன்னு ரொம்ப கனவோடு இருந்தேன். இப்படி அதை கலைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட், நான் கதவை செய்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறது? ஆக்சிடெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு.
சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. என் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு எனக்கு வேணும் அப்படிங்கிறான். ஆ அதை எப்படி நான் திருப்பி தர முடியும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கோவமா கேட்குறீங்க. நீ விழுந்து இப்போ அதை எடுத்துக்கிட்டல, அதே மாதிரி திரும்ப கொடுத்துரு, எனக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கோவமா அவனை பார்க்குறீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஜோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அங்கே ஒர்க் இருக்கவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிமன், ஆண்டி என்னோட ஒரு பொருளை அவள் எடுத்து வச்சுக்கிட்டா, கேட்டால் தரமாட்றா அப்படிங்கிறான். ஜோ சீக்கிரம் அதை எடுத்து கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அப்படியே கோவமாக அவனை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி நக்கலாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? அப்படிலாம் என்னால் தர முடியாது. அப்போது நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறான். என்னது? பின்ன என் ஃபர்ஸ்ட் கிஸை நீ தான் எடுத்துக்கிட்ட, திருப்பி கேட்டாலும் தரமாட்ற. அப்புறம் என் ஃபர்ஸ்ட் லவ்க்கு தான் நான் என் ஃபர்ஸ்ட் கிஸை கொடுக்கணுன்றேன். அவ்வளோதான், நீ என் ஃபர்ஸ்ட் லவ் ஃபிக்ஸ் ஆகிக்கோ அப்படிங்கிறான். எது? அதெல்லாம் முடியாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்போ எனக்கு திருப்பி கொடு, கணக்கு முடிஞ்சிடும், நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. சீக்கிரம் அப்படிங்கிறான். கொடுத்துட்டா போயிடுவீங்கள்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் சச்சா அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் ஃபர்ஸ்ட் லவ்க்கு மட்டும்தான் என் ஃபர்ஸ்ட் கேஸை கொடுப்பேன். அதை நீ ரிட்டன் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே கல் பண்ணிக்கிட்டே அவன் கிட்டே போயிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க. அவனும் க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு எக்கே அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ இப்போ ஜிம்மனுக்கு நான் ஹாப்பினஸ் தாங்கலை. அவனுக்கு அப்படியே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் மிஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.